இன்று தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நமது கழிஞ்சூர் மாநகரிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வந்து அமர்மடியாக கேட்டுக்கொள்கிறோம். ஓம் தத்பூஜாயாத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் கம் கர்மஸ்வாக வக்ரதுண்டாய ஸ்வாக ஏரம்ப மதமோமித மம சர்வ சங்கடே நிவாரய நிவாரய தேசிமே ஸ்வாம் பிரதவிஷ்ணும் சசிவன்னம் சுதர்புஜம் பிரசன்னரஞ்சாகே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் விதன்னாய நம ஓம் தத்போராய நம ஓம் விதராய நம ஓம் ராஜாய நம ஓம் தூமிகே நம மகாகணாதிபதியே நம ஓம். அங்கு பந்தகால் நடுகின்ற விழா சிறு சிறப்பாக நமது கழிஞ்சூர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வினுடைய உபயதாரர்கள் குடும்பத்தை இங்கே உள்ளன்போடு அழைக்கின்றோம். தபசு மரம் ஏறுகின்ற உபயதாரர்கள் குடும்பத்தை சிறப்பான முறையிலே உபயதாரர்கள் குடும்பம் ஞானமே வடிவா திரௌபதி அம்மனுடைய தனிப்பெரும் கருணையினாலும் மகாபாரத அக்னி வசந்த விழா சீரும் சிறப்புமாக பங்குனி மாதம் 28ஆம் நாள் தொடங்கி இன்றைய நிலையிலே 17வது நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிறந்த அற்புதமான நன்னாள். இன்றைய அற்புதமான தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்ச்சி. இந்த தபசு மரத்தில் ஏறுகின்ற இந்த நிகழ்விலே ஆலய தர்மகர்த்தா உயர் திருவாளர் சா பார்த்திபன் எம்ஏ, ஆலய நாட்டாண்மைதாரர்கள் ஜே வசந்தகுமார், திருவேங்கடம், விழாக்குழு கௌரவ தலைவர்கள், விழாக்குழு கௌரவ செயலாளர்கள் எஸ் பாஸ்கர், கேவி பாரதி மோகன் மற்றும் விழாக்குழு துணைத் தலைவர்கள், விழாக்குழு துணை செயலாளர்கள், கௌரவ ஆலோசகர்கள், இன்றைய சிறப்பு வாய்ந்த அர்ஜுனன் தபசு ஏறுகின்ற இன்றைய உபயதாரர்களாக அர்ஜுனன் தபசு நிகழ்விற்கு இங்கு சிறப்பான முறையிலே உபயம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் சிறப்பு வாய்ந்த நமது வேலூர் மாவட்டம் துணை அமைப்பாளர் அயலக அணி அருள்ஜோதி பி, கிராம பந்தனம் தலைவர், உடனர்கள், வார்டு அங்கத்தினர்கள், முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள், பெரியோர்கள், ஆண்டோர்கள், சபையோர்கள், விழா குழுவினர்கள், பம்பை, உடுக்கை, மேலும் ராஜமேலம், தீப்பந்தம், அலங்கார சுவாமிகள், அந்தன பெருந்தகைகள், காப்பு கட்டிய குமார மக்கள், இன்னும் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், கொஞ்சிமணி பேசி விளையாடும் குழந்தை செல்வங்கள், குழந்தை பேர் இல்லாமல் குழந்தை வரத்திற்காக வந்திருக்கக்கூடிய தாய் உள்ளங்கள், அர்ஜுன பெருமான் அருள் பெற வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள், இன்னும் நிகழ்வினை பேசுவதற்காக அடியேன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் சேவூர் கிராமம் மா பாலமுருகன் மகாபாரத சொற்பொழிவாளர் எனக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய இன்னும் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சோரப்பு அவர்களையும் வணங்கி இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே பதிவு செய்ய யூடியூப் சேனல் நமது ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல் இன்னும் மைண்ட் ப்ளோயிங் என்று சொல்லும்படியான அந்த நிறுவனர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆக அனைவரையும் உள்ளன்போடு வணங்கி அமர்வு நிகழ்ச்சி இது. அதனால இந்த அர்ஜுனன் தபசுக்கு எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்துருக்கோம். இன்றைய தபசு மர உபயதாரர்கள் குடும்பம் இங்கு தபசு மரம் ஏற்கின்ற நிகழ்வுக்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழாக்குழுவின் சார்பாக அப்படியே வட்டமா உட்காருங்க. ஓதுரா அப்படியே வட்டமா உட்காருங்க. முதல்ல உங்களுக்கு தான் முதல் உரிமை, முன்னுரிமை. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுக்கு தான் இந்த அர்ஜுனன் தபசு. ஒவ்வொரு கொத்து வேப்பல் வச்சுங்க, சுத்தி உட்காருமா, எல்லா பக்கமும் சுத்தி உட்காரணும். பெருமானுடைய பேருளையோ திரௌபதி அம்மனுடைய திருவருளையோ சிவபெருமானுடைய கருணையும் பெற்று திரௌபதி அம்மனுடைய
காலால நம்ம மிதிச்சு நிக்க கூடாது, உட்காருங்க தயவு செய்து. அப்பதான் அந்த பரிபூர்ண அருள் கிடைக்கும். யாரும் எழுந்துக்காதீங்க, உட்காருங்க. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் உள்ளன்போடு வேண்டிக்குங்க. அர்ஜுனுடைய பெரும் கருணையினாலே குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை சிறப்புடைய நன்னாள் பொன்னால் இந்நாளிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயர் திருவாளர் கழிஞ்சுரைக்கு சேர்ந்த பாஸ்கரன் ஐயா குடும்பம், பாஸ்கரன் ஐயா அவர்கள் இங்கு 101 ரூபாய் அன்பு காணிக்க கொடுத்த அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ திரௌபதி பண்ணி வேண்டுகிறோம். இந்த கவுண்டர் மந்தாரிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெளிப்படம் எடுக்கணும், போட்டோ எடுக்க வேண்டியது இருக்கிற காரணத்தினால சவுந்தர் அண்ட் நண்பர்ஸ் டிஜிட்டல் பேனர் குரூப்ஸ் எங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை சீக்கிரம் சிறப்புடன் முடிச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க தயவு செஞ்சு கீழே உட்காருங்க. கீழே உட்கார்ந்து பாதார விந்தங்களை படுகின்றோம். ராதாரமண கோவிந்தா எல்லாருடைய சிவனே போற்றி, ரொம்ப துறையில்லாய் போற்றி. கலை கழியாக்கிய ஓம் நம சிவாய வேலல் கண்ணப்பக்கிய சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. மணிக்காராக விளங்கக்கூடிய உயர்ந்தவர்கள் மணி சர்க்குணம் அம்மாள் குடும்பங்கள் இங்கு மணிக்காராக விளங்கக்கூடிய உயர்ந்தவர்கள் மணி இன்னும் இன்றைய சிறப்பு வாய்ந்த ஆலய தர்மகர்த்தா தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் திருவாளர் சா பார்த்திபன் எம்ஏ தர்மகர்த்தா, இன்னும் நாட்டாண்மையாளர்கள் திரு ஜே வசந்தகுமார் ஜி திருவேங்கடம், இன்னும் பெரியதனம் உயர் திருவாளர் எஸ் தினகரன், இன்னும் துணை தர்மகர்த்தா எஸ் ரவி, இன்னும் ஜி சம்பத் துணை பெரியதனம், இன்னும் முன்னிலை கே கே அன்பு விழாக்குழு தலைவர், இன்னும் உயர்ந்தவர்கள் ஆர் பவித்ரன் விழாக்குழு செயலாளர், இன்னும் திரு ஆர் பிரகாசம் பி விழாக்குழு பொருளாளர், இன்னும் விழாக்குழு கௌரவ தலைவர்கள் கே பே வேலு, கே ஜி சாரதி, இன்னும் விழாக்குழு கௌரவ செயலாளர்கள் இங்கே அடியன்களுக்காக 1001 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். 1001 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அர்ஜுனன் தபசு மரம் ஏறுகின்ற இந்த நிகழ்வுக்காக அந்த குடும்பங்கள் பல்லாண்டு காலம் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல திரௌபதி அம்மனுடைய பாதார விந்தங்களை பணிகின்றோம். செல்வம் செல்வி ரூபாய் வாரி வழங்கி இருக்கிற குடும்பங்கள் பல்லாண்டு காலம் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுகின்றோம். அந்த செல்வம் லதா குடும்பத்தார்கள் அடியங்களுக்காக 200 ரூபாய் வாரி வழங்கிய குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும். பின்னாடி நிக்கிறவங்க தயவு செஞ்சு கீழே உட்காருங்க. நிலையில நிக்கிறீங்க உட்காருங்க. கீழே புனிதா பூங்கொடி, புனிதா பூங்கொடி அந்த குடும்பங்கள் போய் யார்கிட்ட வாங்கிட்டு வரணுமா? திருக்கைலாயம் அல்ல சிவபெருமானிடத்திலே தவம் செய்து வாங்கி வர வேண்டும். அந்த நிகழ்ச்சி தான் இந்த அர்ஜுன பெருமான். இங்கு அர்ஜுன் எங்கு செல்கிறார்? கைலாய மலைக்கு செல்கிறார். அந்த கைலாய மலையாக இருக்கிறதுதான் இந்த தபசு மரம். இது சாதாரண மரம்னு நினைக்கிறாங்களோ, இதுதான் கைலாய மரம். பேரன்பு கொண்ட நமது கைந்தூர் மாநகரை சேர்ந்த வி வெங்கட்ராமன், வெங்கட்டரமணன், வி கவிதா, வி ரிஷிகேஷவ், இன்னும் ஆராதியா, கே கோவிந்தம்மா இந்த குடும்பங்கள் அடியன்களுக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிற குடும்பம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்களை பற்றி வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல திரௌபதி அம்மனை வேண்டுகின்றோம். அவசியங்கோடை சேர்ந்த பாண்டு மகேஸ்வரி அந்த குடும்பங்கள் இங்கு 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிற குடும்பம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்கள் என்றார். தர்மராஜா, பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன், அதோடு மட்டுமல்ல குந்திதேவி அம்மையாரு அந்த அஸ்தினாபுரியிலே போய் தங்குகிறார்கள். வனவாச வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் 6 பேர் மட்டும்தான். அப்படி இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி, சுமதி அந்த குடும்பங்கள் இங்கு 51 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிற குடும்பம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல அர்ஜுன
101 ரூபாய் வாரிவழங்குகிற குடும்பம் நீண்ட ஆயுள் நிறைய சொல்லும்படியான குடும்பத்தார்கள் லாவணியா கன்னியம்மாள் பிஎட் கன்னியாஸ்ரீ ஆறுமுகம் கலிங்கூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சகுபாலம்மாள் இன்னும் பி பன்னீர்செல்வம் அன்பு செல்வி தென்றல் செல்வம் அமுதா இன்னும் பரத் வித்யா சாய் இன்னும் பாண்டுரங்கம் அடங்குகின்ற குடும்பங்களை இங்கு விழாக்கள் சார்பாக வருகை என்ற கரவொலியோடு வரவேற்கின்றோம். கைதேட்டி வரவேற்கிறோம். தமசு மரம் ஏற்கிற உபயதாரர்கள் குடும்பத்தார்கள் சிறப்பான முறையில் இங்கு ஆலயத்திற்கு இந்த அக்னி வசந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருகை என விழாக்குள் சார்பாக வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் நம்ம வழிவிட்டுருங்க. தயவு செஞ்சு வழிவிட்டு உட்காருங்க. நிக்காதீங்கம்மா. 4 முறை சொல்லிட்டோமா உட்காருமா. வழிவிட்டு உட்காருமா. தயவு செஞ்சு கீழே உட்காருமா. உட்காருமா. கீழே உட்காருங்க. நாளை காலை அனவான் காலை நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு கூட்டம் வந்தாலும் பாய்ஸ் வழங்கும் கேட்க அன்பு விழாக்குழு தலைவர் அருணாச்சலம் அஜித்குமார் ஜெயகாந்த் தமிழ்ச்செல்வன் விஜயகுமார் கௌதம் சிவராஜ் தமிழ்குமார் சுதாகர் ராகுல் ஆக கேட்க அன்பு விழாக்குழு தலைவர் அந்த குடும்பத்தார்கள் இங்கே 201 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுக்க அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வார்கள். உண்ணாமலை அம்மாள் இந்த அடியார்களுக்காக 101 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டிக் கொண்டு சிறப்பான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கான எல்லா நிகழ்விலும் அவர் வரல. அவர் காலையில தான் வரமாட்டாரு. கோபி அந்த குடும்பத்தார்களின் அடியங்களுக்காக 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ எல்லாம் திரௌபதி அம்மனை வேண்டுகின்றோம். ரமணி கிரிராஜன் அந்த குடும்பங்கள் அடியன்களுக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிற குடும்பம் எல்லா நிறைந்த செல்வங்கள் பெற்று வாழ்நாள் வர வேண்டுகின்றோம். ஜெயலட்சுமி சத்தியமூர்த்தி குடும்பங்களுக்கு 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிற குடும்பம் எல்லா நிறைந்த செல்வங்கள் பெற்று வாழ்வாக்கு வாழ வேண்டுகின்றோம். இன்னும் உலகநாதன் கோவிந்தம்மாள் அந்த குடும்பங்களுக்கு 101 ரூபாய் வாரி வழங்குகிறார்கள். இந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாய் வேண்டிக் கொண்டு இப்பொழுது மதிமுக பஞ்சாலை இடத்திலே இந்த மைக்கை ஒப்படைக்கின்றோம். இந்த நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆலய நமது தர்மகர்த்தா பாத்திமன் ஐயா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பெருமாளுக்கு வஸ்திரதாரமாக ஆலயத்தின் சார்பாக இங்கு இந்த வஸ்திரதாரத்தை இப்பொழுது இன்னும் இன்னும் அசிகா யோகமித்ரா இந்த குடும்பத்தார் அனைவருமாக சென்று நாடக பயிர்களுக்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சுவாமிநாதன் ஜெயலட்சுமி ரூபாய் 51 வாரி வழங்கியிருக்கிறார்.
கீழே உட்காருமா, கீழே உட்காருங்க, யாரும் ஏச்சுக்காதீங்க, உட்காருங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க, உட்காருங்க, கீழே உட்காந்து பாருங்க. இன்னும் 1 மணி நேரம் கண்டிப்பா தயவுசெய்து கீழே உட்காருங்க, யாரும் நிக்காதீங்க, வெயில் அதிகமா இருக்குது, நிக்காதீங்க, தயவுசெய்து உட்காருங்க. உட்காருமா, உட்காருங்க, உட்காந்து எல்லாரும் பாக்கலாம், பின்னாடி தெரியும், உட்காருங்க, கீழே உட்காருமா, உட்காருமா, கீழே உட்காருமா, உட்காந்து பாருங்க, உட்காருங்க, கீழே உட்காந்து பாருங்க. நிக்காதீங்கம்மா, உட்காருங்கம்மா, உட்காருங்க, உட்காந்து பாருங்க, பின்னாடி நிக்கிறவங்க தெரியல, உட்காந்து பாருங்க, உட்காருங்க, கீழே உட்காருங்க, எல்லாரும் பார்க்கலாம், கீழே உட்காருங்க, உட்காருமா, உட்காருங்க, கீழே உட்காந்து பாருங்க, மீனாட்சி கீழே உட்காரு, உட்காந்து பாருங்க, கீழே உட்காரு, தயவுசெய்து கீழே உட்காருங்க, உட்காருங்க, பின்னாடி உட்காருங்க. பெச்சல் சட்டு தீவார்த்தனம் பண்றதுக்கு தீவார்த்தன சாமான் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார். அப்படி விலகி அந்த குடும்பம் அம்மனுடைய எழுத வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். ஐயா சட்டு புட்டு வாசாமி கைஞ்சுரை சேர்ந்த சசி என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர் அவருடைய குடும்பத்தார் அனைவருமாக சென்று நாடக குழுவிற்காக ரூபாய் 101 வாழ்விட இருக்கிறார்கள். அப்படி விளங்கிய குடும்பம் அம்மோடு எழுதிவிட்டு நீண்ட வயதோடு வாழ வேண்டும் என்று ஆதிசக்தியை விளங்க பாஞ்சாலி செய்கிறோம்.
Happy
இருக்கிறார்கள். இன்னும் மாவட்ட உறுப்பினர் வழங்கக்கூடிய சரண்யா சத்யா ஐயா அவர்கள் நம்ம அர்ஜுனன் கவியை பாராட்டி 150 பாராட்டுள்ளார்கள். அவ்வாறு குடும்பம் 60,000 ஒன்றி எல்லா உறவும் பெற்றவர்கள் எல்லாம் நம்ம கண்ணதான பாஞ்சாலை பார்க்க சொல்கிறோம். கேபி மணி முன்னாள் விஓ ரிட்டையர்மெண்ட் கேபி மணி அவர்கள் இங்கே நாடகப்பிள்ளைகளை பாராட்டி ரூபாய் 150 முருகேசன் அவர்கள் அம்மா நம்முடைய நாடகப்பிள்ளைகளை பாராட்டி 59 வழங்கியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு அம்மன் அருளளிக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். சுபோதயம்.
நீங்க 2 பேரும் வாங்க போ. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா கொண்டு போய் அவுத்து பாட்டு யூடியூப்ல இதெல்லாம் போட மாட்டேன். மற்றவங்களுக்கு கிடைக்கும் போது கையில கொடுக்கலாம். நீங்க நீட்டாதீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கண்டிப்பா அதை வச்சு நம்ம கோயில் மாவட்டத்துல அதிகமான பேர் திருப்பதியாங்க. அதனால திறமையா இருந்து எல்லாருமே பணம் கிடைக்கும். நாளைக்கு தள்ளிக்காம வண்டி வரணும். சொந்தமாக பாட்டமாரா அப்படியா தம்பி உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் நோக்கி நான் தான் செய்கின்றேன். என் குழந்தை கேட்கிறாங்க. உன்னுடைய குழந்தை என்னன்னா என்னது தேவர் குடமா? அப்படியா பேரு பக்கத்துல இருக்கிறது யாரு? பேரு என்ன? ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ என்னுடைய சிவனே என் நாட்டவர்க்கும் சிவனே சிவனே ஜோதியே சுடரும் ஜோதியே நாருடைய சிவனே சிவனே
உடலாம் வச்சு பிடிக்கூடாதா உட வச்சா பலன் இல்ல கையில தான் பிடிக்கணும் அடியில் பிடிக்கணும் உட வச்சுனா அரகர நம பார்வதி பதய வெற்றிவேல் முருகனுக்கு ராதாரமண கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தா லட்சுமி வரத கோவிந்தா தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பெண்ணொருவகானாய் போற்றி கண்ணாரமத கடலே போற்றி காவாய் கனகதிரலே கனவே போற்றி கைலை மலையானே அண்ணாமலையானே உண்ணாமலையம்மையே போற்றி போற்றி ஞானமே வடிவாகிய தனிப்பெரும் கருணை முருகனது திருவருளினாலும் பார்க்கடலிலே பள்ளி கொண்ட நாராயணுடைய பெரும் கருணையினாலும் அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி திரௌபதி அம்மனுடைய பேரொருளினாலே வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கழிஞ்சூர் நகரிலே எழுந்தருளி அல்வாவித்துக் கொண்டிருக்கிற அர்ஜுனன் உடன்முறை திரௌபதி அம்மன் ஆலய மகாபாரத அக்னி வசந்தோற்சவ விழா பங்குனி மாதம் 28ஆம் நாள் தொடங்கி இன்றளவிலே சித்திரை மாதம் 14ஆம் நாள் மகாபாரதம் தொடங்கி இன்று 17வது நாள். இன்றளவிலே சிறப்பான மகாபாரத சொற்பொழிவு நாள்தோறும் நடந்து கொண்டு வருகிறது. அருமையான முறையிலே நாடக நிகழ்வும் தொடங்கி வில்வளைப்பு, ராஜசுய வேள்வி, பகடத்துயில் முடிந்து இன்று காலை அர்ஜுனன் தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வு சிறப்பான முறையிலே நடந்தேறியது. பெரியோர்களே, அருமையான இந்த அர்ஜுனன் தபசு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி கோலாகலமாக தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வு நமது கழிஞ்சூர் நகரிலே மந்தவெளி பகுதியிலே பிரம்மாண்டமான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆலயம் சார்ந்த ஆலய தர்மகர்த்தா, சமயம், நாட்டாமைதாரர்கள், கிராம பெர்தனம் தலைவர் உள்ளிட்ட அனைத்து விதமான விழா குழுவினர்களும் இங்கு வந்து பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இன்னமும் நமது ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்பவேலூர் மைண்ட் ப்ளோயிங் என்று சொல்லும்படியான சேனல் நிறுவனர்கள் வந்து சிறப்பான முறையிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை இன்று காலை தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வு எதற்காக நடத்தப்பட்டது என்றால், இந்த மகாபாரத விழாவிலே பகடை துயில் முடிந்த பிறகு பாண்டவர்கள் வனவாச வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு மறைந்து வாழ்கின்ற அக்ஞான வாசமும் வாழ்வதற்காக அந்த தர்மராஜாவானவர் நாட்டு மக்களை இழந்தார், செல்வத்தை இழந்தார், அத்தனையும் இழந்து தன்னை இழந்து தையல் பாஞ்சாலி தேவி கூட பந்தயமாக வைத்து நாடு நகரங்களை இழந்த தர்மராஜா கைகட்டி வாய்ப்பைத்தி அடிமையாக துரியோதனன் முன் நிற்கின்றார். அப்படி நின்ற அந்த தர்மராஜாவை பார்த்து இங்கு பாண்டவர்களை பார்த்த துரியோதனாகப்பட்டவன் அங்கு பாஞ்சாலி அடிமையாய் இருக்கின்றார். பாண்டவர்களே அடிமை என்கிற பொழுது பாஞ்சாலி அடிமைதான். அன்று கைத்தட்டி சிரிச்சாலே அந்த சிரிக்கியை போய் கொண்டு வந்து இழுத்து வந்து ராஜசபைக்கு அழைத்து வா என்று துச்சாதனால் அனுப்பப்பட்டு இழுத்து வரப்படுகிறது. அப்படி அந்த துச்சாதன் இழுத்து வந்த சபையிலே தள்ளுகிற பொழுது அவள் தன்னை மறந்தவளாக அழுத கண்ணீரோடு நியாயம் கேட்கிறாள். நியாயத்திற்கு யாரும் தீர்ப்பு வழங்கவில்லை. அந்தோ அப்பொழுதுதான் அந்த துரியோதனன் துச்சாதனனை விட்டு துயில்தனை உரிய செய்கிறான். ஆடை பிடித்து இழுக்கின்ற நேரத்திலே அந்த அம்மா அரஹரி அரஹரி நாராயணா கோவிந்தா 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 என்று பகவானுடைய பெயரை நினைந்து உருகி கண்ணீர் அதனால் நனைந்து உள்ளமெல்லாம் உருகி பாடி அடைத்த பொழுது கோபாலன் வந்து கோடான கோடி ஆடையை தந்து அந்த பாஞ்சாலி அம்மனுடைய
மானத்தை காப்பாற்றினார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதம் முழகியதீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையும் சிச்சவையும் புகும் தருணம் இதுவே. கோவிந்தா கோவிந்தா என்று இறைவன் கண்ணன் பெருமானை வேண்டுகின்ற பொழுது கோடான கோடி ஆடையை தந்து மானத்தை காப்பாற்றினார். அதன் பிறகு கண்ணா கணசங்கு சக்கரதரணி ஸ்ரீராய தோய மலர்வாயனேயா ஸ்ரீராம ராமாயணவே தாராய வாழ்வு தரி நெஞ்சி சூழ்க தாமோதராய நவவோ நாராயணாய நமவாமனாய நமகேசவாய நமவே. கோவிந்தா கோவிந்தா என அழைத்த பொழுது கண்ணன் ஓடோடு வந்து கோடான கோடி ஆடைகளை தந்து பாஞ்சாலியுடைய மானத்தை காப்பாற்ற அத்தனை பேரும் சபையிலே இருந்தவர்கள் பாஞ்சாலி 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 தெய்வமே உலகத்தை அழித்து விடாதீர்கள் என்று அந்த அரங்கத்திலே இருந்த அத்தனை பேரும் துரியோதனுடைய மண்டபத்திலே இருந்த அத்தனை பேரும் கைகட்டி வணங்குகின்றார்கள், கைகூப்பி வணங்குகின்றார்கள். அதன் பிறகு இந்த துரியோதனன் பார்க்கின்றான், தம்பி துச்சாதனா, அன்று கைத்தட்டி சிரித்து கேலி செய்தாலே அந்த சிரிக்கையை கொண்டு வந்து எனது வலது தொடை மீது அமரவை என்று சொன்னவுடனே அம்மா பாஞ்சாலி தேவி கோபமடைந்து, அடே துரியோதனா, என்னையா உனது வலது தொடையின் மீது அமரச் சொல்லுகிறாய்? அப்படி சொன்ன உன் வலது தொடையானது தொடைமுறிந்து சாக வேண்டும், என்னுடைய சுவாமி கதையினாலே நீ தொடைமுறிந்து சாக வேண்டும் என்று சாபத்தை கொடுக்க அந்த தொடையிலே இருந்து வருகிற உதிரத்தை நான் நெய்யாக மாற்றி எண்ணெயாக மாற்றி என் தலையிலே தேய்ப்பேன், உன் மார்வெலும்பை சீப்பாக்கி என் தலையை நான் வாருவேன், அன்று முதல் அன்று அந்த சபதம் நிறைவேறுகிற வரையிலே என் கூந்தலை நான் முடிக்க மாட்டேன் என்று தலையை விரித்து விட்டாள் அந்த பாஞ்சாலி தேவி. இப்படி இருக்கிற பொழுது அந்த திருதராஷ்டிர மகாராஜா பார்க்கிறார், பாஞ்சாலி கோபமடையாதே அம்மா, என்ன நடந்து விட்டது? விளையாட்டாக சூதாட்டம் விளையாட்டாக ஆடிய ஆட்டம் விபரீதமாக போய் முடிந்துவிடும் போல் தெரிகிறது. யார் நாடும் யாருக்கும் வேண்டாம், நீங்கள் புறப்படுங்கள் என்று தர்மராஜா இடத்திலே சொல்லுகிற பொழுது தர்மராஜா புறப்படுகிற நேரத்திலே அந்த சகுனியானவன் அந்த துர்ச்சாதனா, அடிபட்ட நாகம் விடாது மடக்கு என்று சொல்கிற பொழுது துர்ச்சாதன் ஓடி சென்று தருமனை மடக்குகின்றான். பாண்டவர்களே, எமக்கு நீங்கள் அடிமைகள் என்று அங்கு மடக்குகின்ற நேரத்திலே பார்த்தால் தந்தை அனுப்புகின்றார். அந்த மகனாக விளங்கக்கூடிய துரியோதனன் போகாதே என்று தடுக்கின்றான். அப்படி இருக்கிற பொழுது சபையோர்கள் அனைவருமாக கூடி இந்த ராஜ்யத்தை திருப்பி தருவதாக இருந்தால், சூதாட்டத்திலே இழந்த செல்வங்களை திருப்பி தருவதாக இருந்தால், இங்கு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை முடித்து விட்டு வந்தால் நாடு தருவதாக பெரியவர்களுடைய கருத்துப்படி அங்கு நிலவுகிறது. துரியோதனுக்கு மனது ஏற்கவில்லை. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற பொழுது வெளிப்பட்டால் பாண்டவர்கள் மீண்டும் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்ல துரியோதன் ஒப்புக்கொண்டான். ஆகையினாலே தர்மராஜா அங்கு பீமன் பல சபதங்களை செய்கிறான். துரியோதனை நானே அழிப்பேன், தம்பிமார்கள் 99 பேரையும் நானே அழிப்பேன், இப்படியாக சபதங்களை செய்து பாண்டவர்களும் வனவாச வாழ்க்கைக்கு புறப்படுகிறார்கள். 12 ஆண்டு கால வனவாச வாழ்க்கை, ஓராண்டு மறைந்து வாழ்கிற அக்ஞானவாச வாழ்க்கைக்கு புறப்படுகிறார்கள். உடன் பஞ்சாலி அம்மையாரும் அந்த வனவாச வாழ்க்கையிலே போய் தங்குகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒருவேளை இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் என்று ஏற்படுகிற நேரத்திலே யாதவியாசரை தியானம் செய்கிறார்கள். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை முடித்த பிறகு துரியோதன் நாடு தர மறுத்து விட்டால் சண்டை என்று ஏற்படும், மகாபாரத யுத்தம் என்று ஏற்படுகிற நேரத்திலே இந்த பாண்டவர்கள் கௌரவர்களை வெற்றி பெற வேண்டுமானால் யாதவியாசர் சொல்லுகிறார், அர்ஜுனனே சென்று கைலாய மலைக்கு சென்று பாசுபதக்கணையை தவம் செய்து பெற்று வந்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்ல, அர்ஜுனனே அர்ஜுனனே என்று சொல்வதனாலே அர்ஜுன பெருமான்
தமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று. ஏற்கனவே ஓராண்டு காலம் தீர்த்த யாத்திரை சென்ற அர்ஜுன பெருமானுக்கு அந்த சிவபெருமான ஆலயங்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டே சென்ற அந்த அர்ஜுன பெருமானுக்கு இன்று திருக்கைலாய மலை போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அர்ஜுன பெருமான் முறையாக 16 இடங்களிலே விபூதி பூசி தவ வேடம் பூண்டு அர்ஜுன பெருமான் கைலாய மலைக்கு புறப்படுகிறார். அந்த கைலாய மலைக்கு சென்ற நிகழ்வுதான் இன்று காலை நமது கழிஞ்சூர் நகரிலே சீரும் சிறப்புமாக தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வாக நடந்தேறியது. அந்த தபசு மரம்தான் திருக்கைலாய மலை. அந்த அர்ஜுனனாகப்பட்டவன் இந்த கைலாய மலைக்கு போய் சென்று அக்னியை மூட்டி ஒரு காலிலே மறு காலை ஊன்றி சூரியனை கவர்ந்தான் போலே சிவபெருமானை நினைத்து கடுமையான தவம் புரிகின்றான். 5 ஆண்டு காலம் தவம் புரிகின்றான். எதற்காக? பாசுபதக்கணையை பெறுவதற்காக தவம் செய்கின்றான். அந்த நிகழ்வுதான் இங்கு அந்த தவசு மரத்தை கைலாய மலையாக பாவித்து அர்ஜுன பெருமான் ஒவ்வொரு படிக்கட்டலாக அந்த தவசு மரத்திலே ஏறுகின்றார். அந்த காட்சிதான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் ஆவண்யாபுரத்தில் இருக்கக்கூடிய மதிமுக பாஞ்சாலி மணிபாலா சுவாமிகளுடைய சீடர்களாக விளங்கக்கூடிய கட்டைக்கூத்து அன்பர்கள், மதிமுக பாஞ்சாலி நாடக அன்பர்கள் அந்த நிகழ்வை மிக சீரும் சிறப்புமாக நிகழ்த்தினார்கள். ஆக அர்ஜுன பெருமான் அந்த திருக்கைலாய மலையை சென்று சிவபெருமானை காண்பதற்காக 5 ஆண்டு காலம் தவம் செய்து அந்த தவ வலிமையினாலே அங்கு சிறப்பான முறையிலே சிவபெருமான் காட்சி தந்து பாசுபதக்கணையை வழங்கினார். அப்படிப்பட்ட நிகழ்வுதான் இந்த அளவிலே சிறப்பான முறையிலே நடந்தேறியது. அந்த திருக்கைலாய மலையிலே அர்ஜுன பெருமான் பெற்ற அந்த சிவபெருமானுடைய காட்சி அவர் ஆறத் தழுவியது, அந்த பாசுபதக்கணையை வழங்கியது போல அந்த பலனை அடைவதற்காக பக்தர்கள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், உடம்பிலே நோய்வாய்ப்பட்டவர்கள், தொழில் பலம் இல்லாதவர்கள், நல்ல வியாபார விருத்தி அடைவதற்காக இந்த அர்ஜுன் தபசானது கைலாய மலை போலே காட்சி தருகின்ற அந்த தபசு மரத்தை காண்பதற்காக ஏராளமான பக்த கோடி பெருமக்கள் வந்து அமர்ந்து அந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே இன்று கண்டார்கள். மேலே சென்று அர்ஜுன பெருமான் தபசு மரத்திலே ஏறி நின்று அந்த நேரத்திலே கருடாழ்வார் வந்து ஆகாயத்திலே வட்டமிட எல்லோரும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்ல முறைப்படி அந்த அர்ஜுன பெருமான் விநாயக பெருமானை, முருகப்பெருமானை, அம்பாலை வணங்கி அந்த ஆதிபரா சக்தியாய் இருக்கக்கூடிய அம்பாலை வணங்கி அந்த கைலாய மலையான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துடைய எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு வானாய் போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே அண்ணா மலையானே போற்றி 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 என்று அந்த நினைந்து உருகி சிவபெருமானை அழைத்ததினாலே சிவபெருமான் காட்சி தந்து அர்ஜுன பெருமானுக்கு பாசுபதக்கணையை கொடுத்த அந்த காட்சியை போலே இன்று நடைபெற்ற அந்த தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்ச்சியானது மிக அற்புதமான முறையிலே நமது கழிஞ்சூர் நகரிலே அற்புதமாக நடந்தேறியது. பக்தர்களுக்கெல்லாம் அங்கே அர்ஜுன வேடமிட்டு சென்ற அந்த மதிமுக பாஞ்சாலினுடைய வாத்தியார் ஆசிரியராக விளங்கக்கூடிய ராமு அவர்கள் எல்லோருக்கும் எலுமிச்சம்பழத்தை அங்கு வாரி இறைக்கப்பட்டது. மேலே இருந்து இறைவனே தந்த பிரசாதமாக அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், கற்பூரம், எலுமிச்சம்பழம், வில்வம், இறைவன் சிவபெருமானுக்கு பிடித்த வில்வம் பிரசாதங்கள், இப்படி வேப்பிலை பிரசாதங்கள், இப்படி மாங்கல்ய கயிறு போன்ற அனைத்து விதமான நிவேத்திய பொருட்கள் அந்த மக்களுக்காக, தாய் உள்ளங்களுக்காக, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காக வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வானது சிறப்பான முறையில் நடந்தேவி அந்த அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை திரௌபதி அம்மனுடைய பேரருளினாலும் இந்த மகாபாரத அக்னி வசந்த விழாவிலே இன்று 17வது நாள் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வானது வெகு விமர்சையாக சிறப்பான முறையிலே நடந்தேறியது. இவ்விழாவினை சிறப்பான முறையிலே பதிவு செய்த ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல், இன்னும் நம் வேலூர் மைண்ட் ப்ளோயிங் என்று சொல்லும்படியான நிறுவனர்கள் வருகை தந்து இந்த அழகான நிகழ்வை பதிவு செய்தார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வினை பூர்த்தி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருள் ஜோதி. நான் இந்த கலைஞர் நகரில் 2வது முறையாக இந்த அர்ஜுன தபசு நடத்துகிறேன். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், திருமண தடை நீக்கும், திருமணம் நடைபெறாமல் இருக்கிறவங்களுக்கும், மற்ற உடல் சாதனம், தொழில், இது எல்லாருக்கும் கிடைக்கின்றது நோக்கத்துக்காக தான் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்த தர்மகர்த்தா, நாட்டாம, விழாக்குழு தலைவர் மற்ற விழாக்குழுவில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய உறவினர்களான சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இதுக்கு வாய்ப்பு அளித்த விழாக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.